focusing on the quality from day one. அதனால தான் இந்த டைம்ல இவ்வளவு தூரம் எக்ஸ்பான்ஷன் பண்ண முடிஞ்சது. But how do you know that our quality is good? But why quality? First of all, Dr. Purnachandran sir வந்து clearly explain பண்ணாங்க why quality அப்படின்னு சொல்லிட்டு. First is the patient. The patient ஓட safety, அவங்களோட prompt treatment and the correct treatment at the apt time. அது ரொம்ப important. இது ஒரு கொஸ்டின் வரும், இந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து அதனால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு. பட் ஆக்சுவலாக ஆல் தி எக்ஸ்பர்ட்ஸ் வில் நோ ஒன்ஸ் த குவாலிட்டி இம்ப்ரூவ்ஸ் த காஸ்ட் கம்ஸ் டவுன். ஸோ வென்எவர் தெர் இஸ் அ குவாலிட்டி இம்ப்ரூவ்ஸ், ஏன்னா பிகாஸ் த காஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட், பிகாஸ் த லெஸர் த காம்ப்ளிகேஷன்ஸ், த ஆப்டிமல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே. சரி, அதனால தான் அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் see, I worked in London for 15 years in orthopedic surgery. When I came back and started the All Opit Hospital 2012, after 3 years, the UK the very high number of senior citizens, elderly people, avangaloda hip fractures வந்து one of the common health challenge. இடுப்புல fracture ஆனதுக்கு அப்புறம் அவங்க surgery related outcome, அப்புறம் அதுக்கு அப்புறம் mobility எல்லாம் huge social challenge அங்க. அங்கே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆர்த்தோ ஜீரியாட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஆர்த்தோ ஜீரியாட்ரிக்ஸில் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப் டு ஒர்க் ஃபார் லாங் டைம். அங்கே இருக்க அவுட்கம் வந்து அந்த பிரிட்டிஷ் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனோட ப்ளூ புக் இருக்குது. அதில் ஒரு பேஷண்ட், எல்டர்லி பேஷண்ட் ஹெப் ஃப்ராக்சர்னா அவங்க வித்தின் 48 hours ஆப்ரேட் பண்ணணும், வித்தின் 72 hours மொபிலைஸ் பண்ணணும், வித்தின் 5 days வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிரான்சிஷனல் கேருக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த எவ்ரி ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டை எவ்ரி இயர் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டடீஸ் அனுப்புவாங்க. அது வந்து சென்ட்ரலாக வந்து மானிட்டர் பண்ணுவாங்க விச் ஹாஸ்பிட்டல் இஸ் டூயிங் வெல். ஆஃப்டர் 3 years கம்மிங் பேக் டு இந்தியா, தென் ஐ ரியலைஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் highest quality of the medical expertise available, doctors and everyone available here, the outcome, the patient clinical results are much better here in India than most of the hospitals that I worked in London. But how do I prove it? Then I did a study of all the first 300 patients that we underwent these surgeries in our hospitals in Chennai. And then the evidence was clear. And the British Orthopedic Association guidelines, avanga kudutha and the gold standard criteria, we were able to achieve more than 93% and the target benchmark ellanga. Ability to operate within the 48 hours, mobilizing within 72 hours, and the surgical readmission or complications alla kammi agum. அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஹை கமிஷன் இன் சென்னை வந்து அப்போ ஒரு ஹெல்த் கேர் டெலிகேஷன், பிரிட்டிஷ் NHS ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க ஹெல்த் கேர் டெலிகேஷன் வந்தாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் லண்டனில் இருக்க ஹாஸ்பிட்டல் பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஐ வென்ட் தேர் அண்ட் ப்ரெசென்டட் ஃப்ரம் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னையில் அந்த ரிசல்ட்ஸ். ஸோ வி ஆர் டூயிங் மச் பெட்டர் தென் வாட் த பிரிட்டிஷ் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் கைட்லைன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி நோ தட் வி ஆர் பீயிங் ஹையஸ்ட் குவாலிட்டி and the optimal cost. But எப்படி வந்து sometimes இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் லைக் ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷ்னல் அதோட வேலிடேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. பிகாஸ் ஒரு 4 months முன்னாடி நான் எத்தியோப்பியாவோட கேபிட்டல் அடிஸ் அபாவா போனேன் டாக்டர் கலாலோட சேர்ந்தேன். ஸோ ஐ சா so many patients, அவங்க வந்து many of them come and got operated here. பட் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னலாக பார்க்குறப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட வேலிடேஷன் அக்ரெடிட்டேஷன் தான் பீப்புளோட அக்செப்டன்ஸ் இஸ் வெரி ஹை. இப்போ டாக்டர் ஐயப்பன் சொன்ன மாதிரி அன்டில் 10 years பேக் வந்து சென்னை தான் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக இருந்தது. ஈவன் நவ் இப்போவுமே 25% ஒரு இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் இந்தியாவுக்கு வராங்கன்னா அது சென்னைக்கு தான் வராங்க. பட் கிராஜுவலாக அதோட ஒரு சேலஞ்ச் தெரியுது. ஏன்னா பெங்களூர், பாம்பே அண்ட் டெல்லி அவங்களோட டைரக்ட் ஃப்ளைட் கனெக்டிவிட்டிக்காக சம் பேஷண்ட்ஸ் ஆர் கோயிங் டு தீஸ் சிட்டிஸ். இப்போ ஒரு 2 weeks முன்னாடி தமிழ் டயஸ்போரா ஃபோரமோட மீட்டிங் ஒன்று நடந்தது, கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது. அதில் வந்து ஹெல்த் டூரிசம், இந்த மெடிக்கல் டூரிசத்தை பற்றி ஒரு பேனல் வாஸ் ஸ்பீக்கிங். 3 ministers இருந்தாங்க. அதில் வந்து அவங்க வந்து அந்த மெடிக்கல் டூரிசம்ங்கிறது சொல்லலாம். பட் வாட் வி சே இஸ் மெடிக்கல் வேல்யூ ட்ராவல். ஒய் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு மிடில் ஈஸ்டோ, ஆஃப்ரிக்காவோ, யூரோப்பில் வந்து இந்தியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டி at the 1/10 of the cost. So it's a medical value travel. அது வந்து how Chennai should not lose it, அதை ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த சஜஷன்ஸ் ஐ கேவ். அது வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் சிங்கப்பூரில் போனீங்கன்னா நீங்கள் அந்த மெடிக்கல் டூரிசம் வீசாவோட வந்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் இருக்கும்.
அதெல்லாம் இல்லை இப்போ தான் இங்கே வந்து ஓசிஐ உங்களுக்குலாம் ஒரு இமிகிரேஷன் கிளியரன்ஸ் கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ ஐ சஜஸ்ட் டு தம் வந்து மெடிக்கல் விசாவோட வர்றதுக்கு ஸ்ட்ரெயிட் கிளியரன்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம எம்பி கலாநிதி வீராசாமி அவங்களும் இருந்தாங்க. அவங்க இமீடியட்டாக சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. தட்ஸ் ஆல்சோ வில் பி ப்ராசஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ இந்த மாதிரி எதுக்கு ஜேசிஐன்னு நம்ம சம்பட்டம் அடிக்கணும்னு கேட்கலாம். பட் பீப்புள் ஹாவ் டு நோ in India, in Tamil Nadu, in Chennai, we are providing the world's best care, better than most of the American and European hospitals at a fraction of the cost. அது வெளியில தெரியும். அதுக்காக தான் இது அக்ரெடிட்டேஷன் வந்து ஜாயிண்ட் கமிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் அந்த வேலிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர் ஐயப்பன், கிங்ஸ்லி, பூர்ணச்சந்திரன், டாக்டர் பூர்ணச்சந்திரன் அவங்களாம் வந்து ஜேசி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் சொன்னேன் வி ஆர் நாட் ரெடி எட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பண்ணலாம் அப்படின்னாங்க. Then during the process we realized when we are there, just that it needs to be documented, it needs to be presented. So that shows the strength of our Tamil Nadu, Chennai or healthcare delivery. My congratulations and full appreciation is doctors play the pillar role in this. They all have to follow the process, and they follow the process that needs to be documented. Doctors, nurses, paramedical workforce, facility management, other food and beverages, எல்லாத்துலேயுமே. That's why the JCI வந்து what is the important na is the patient or the safety, hygiene, clinical processes and the safety, the transplantation, heart and lung transplant, liver transplant is one of the highest risky procedures. அதுலேயும் நம்ம JCI accreditation இது பெருமையான விஷயம். அது 8th edition இம்பாக்ட் வந்து why 8th edition அப்படின்னு we can climb early first hospital JCI 8th edition. ஏன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஹெல்த் கேர் டெக்னாலஜி வந்து பிரேக் த்ரூ ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அதில் we are on the top of the world. அந்த ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் சொல்லுவோம். நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்னால் நிறைய இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்த பொல்யூட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேறு நிறைய இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நினைக்கிறோம். பட் ஆனால் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த ஹெல்த் கேர் வந்து one of the major pollutants for the environment. அதில் தான் அந்த க்ரீன் இம்பேக்ட், இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில், இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்த ரெண்டு டஃப்பான க்ரைட்டீரியா அதுலேயும் நம்ம 8th editionல நம்ம ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியுதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். I mean, we have got a world-class team here. My heart goes out to them. Congratulations and thank you. So, for example, electricity இருக்குன்னா எலக்ட்ரிசிட்டியோடைய இது வந்து நம்ம வந்து சோலார் விண்ட் மூலமாக எடுக்கலாம். தண்ணீர் இருக்குது அப்படின்னா தண்ணீரை வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். முக்கால்வாசி பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணி பேப்பர் பொருட்களாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எத்தனை மருத்துவ கழிவுகளை வந்து பத்திரமா வெளியில் கொண்டு போய் மற்ற பொதுமக்களுக்கு இம்பாக்ட் இல்லாமல் வைக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 8th edition வந்து லாஸ்ட் ஜூலையில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இந்த ஜனவரியிலிருந்து அக்ரெடிஷனுக்கு போகிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இந்த 8th editionல தான் போக முடியும்னு இருந்தது. நாங்கள் வந்து இது 8th edition போகிறதுன்னு முடிவு பண்ணி ஆரம்பித்தோம். சொல்லப்போனால் நாங்கள் வந்து முதல் முறையாக இந்தியாவிலையும் மட்டும்தான் உலகத்திலையும் முதல் முறையாக JCIக்காக 8th edition தான் நாங்கள் அப்ளை பண்ணோம். இந்த 8th editionனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த 16 சாப்டரும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 6 மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். இன்றைக்கி இந்தியாவில் வந்து மொத்தம் நாங்கள் வந்து 51வது மருத்துவமனையாக JCIயில் இணைஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக 50 மருத்துவமனைகள் ஏற்கனவே வந்து JCIயில் இருக்குது இந்தியா மொத்தமே. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தர்றது, அதே டைமில் ஒரு உயர்தரமான சிகிச்சையை ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்குறது. இதுதான் வந்து எங்களுடைய நோக்கம். அதனால தான் வந்து JCIக்கு நாங்கள் போயிருக்கோம். ஸோ JCI 8th edition இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எங்களுடைய மருத்துவமனையுடைய தரம் வந்து உயர்தரமாக ஆகிருக்கு. இதுதான் சுருக்கமாக சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், இப்போ JCI பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து JCI வந்து அக்ரெடிட்டேஷன் பண்ணுறது. பட் காவேரி எந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு இருக்கோம் அப்படின்றதுக்கு. ஸோ ஒன் ஆஃப் அவர் மெயின் மிஷன் இஸ் டு மேக் அ கிரேட் ஹெல்த் கேர் அஃபோர்டபுள். ஸோ வந்து வி கிவ் த பெஸ்ட் ஹெல்த் கேர். நமக்கு என்ன டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, வேறு பாடிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வி கிவ் த பெஸ்ட் ஹெல்த் கேர். அதுக்கு அடுத்த லெவலாக கிரேட் ஹெல்த் கேர். ஸோ வந்து அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிற லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நல்ல டாக்டர்ஸை வச்சு குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறது அட் அஃபோர்டபுள் காஸ்ட். அது ரொம்ப முக்கியம். இப்போ டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த யூஎஸ்ல வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு $700,000 ஆகுது. அதாவது
பல கோடி ரூபா ஆகுது ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு, அங்க ஒரு ப்ரோக்ராம் அங்க பண்றதுக்கு. அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த காஸ்ட், ஒரு 1/10க்கு கம்மியான ஒரு காஸ்ட்ல அதோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அது நம்ம கொடுக்கறதுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து உறுதுணையா இருக்குது. அதுக்கு ஒரு அங்கீகாரம். ஸோ நம்ம சொல்லுவோம் வந்து நீங்க சீப்பா பண்ணலாம், நீங்க வந்து லோ குவாலிட்டியில் நீங்க பண்ணலாம், லோ எக்யூப்மெண்ட்ஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்றதுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு அத்தாரிட்டி, ஒரு சீல், அதுதான் இந்த கோல்டு சீல். நம்ம வந்து ஜேசிஐன்றது ஜாயிண்ட் கமிஷன் வந்து அமெரிக்காவில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் அங்கீகரிக்கப்படுற ஒரு அத்தாரிட்டி. ஸோ அது இருந்தால் தான் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் லைசன்ஸ் இருக்கும். அது இல்லை, இந்த ஜேசியில் உள்ள ஜேசி இன்டர்நேஷனல், ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல், வேர்ல்டு வைடு உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்குற அப்ரூவல். அந்த அப்ரூவல் வந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் உள்ள சேம் குவாலிட்டி நம்மகிட்ட இருக்குதுன்றதுக்கு அத்தாட்சி. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஆர் நாட் ஒன்லி கிவிங் இட் அன் அஃபோர்டபிள் காஸ்ட், பட் த குவாலிட்டி இஸ் மெயின்டைன் ஆர் ஈவன் சுப்பீரியர். நம்மளுடைய ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய ரிசல்ட்ஸ், ஆர்த்தோபிக்ஸ் ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து நியூரோசி ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுதுலாம் ஃபார் எக்ஸீடிங் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இப்போ தான் டாக்டர் சொன்னார், நமக்கு அந்த டோர் டு பலூன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் 90 மினிட்ஸ் இருக்குன்னா நமக்கு அதோட ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி ட்ரீட்மெண்ட், பட் அதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் தான் வந்து இந்த ஜேசிஐ. நம்மளுடைய விஷன் பார்த்தீங்கன்னா டு பி த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் ட்ரஸ்டட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர். ஸோ இப்போ நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, கட்டாயமாக தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் எடுத்துட்டீங்கன்னா இதுக்குள்ள பெஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காவேரி. இது வந்து நமக்கு இங்கே லோக்கல் மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் இருக்குது. வி காட் பேஷண்ட்ஸ் கமிங் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட், பங்களாதேஷ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வராங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு பிராண்ட் நேம் நம்ம இப்போ உண்டாக்கியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம். அங்கே போய் பார்த்தாலும் காவேரிக்கு என்ன ஒரு பிராண்ட் நேம்னா ஒரு நல்ல ட்ரஸ்டட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு நேம் நமக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நிறைய ஆஃப்ரிக்கன் பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படின்னா நமக்கு காவேரி இங்கே சென்னையில் வந்து 2012 நம்ம இங்கே ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் நம்ம வந்து ஆரம்பிச்சது. எப்படின்னா பக்கத்தில் உள்ள பேஷண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பை வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லி அது அப்படி தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க. அதே மாடலில் இப்போ இதே நமக்கு இன்டர்நேஷனல் பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்க போய் வேர்ட் ஆஃப் மவுத்தில் நல்ல பேர் இருக்கிறதுனால, நல்ல குவாலிட்டி கொடுக்கறதுனால அவங்க மூலமாகவும் நமக்கு பேஷண்ட்ஸ் வருது. we got a great brand ambassador டாக்டர் ஜலால் இருக்காரு. அவர் மூலமா வந்து பார்த்தோம்னா இப்போ நமக்கு அங்கே மற்ற சென்டர்ஸும் இருக்கு. அண்ட் ஆஃப்ரிக்கா இஸ் ஆக்சுவலி நாட் ஃபார் அவே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா we got direct flight connections to Africa. just 6 hours தான். இங்கேருந்து நம்ம மதுரை போகிற டைமில் நம்ம வந்து ஹார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அடித்த பாபாவை நம்ம போயிடலாம். அந்த வசதி இருக்கு. அண்ட் so many patients are happy to get their treatment done in Chennai, especially at Kaveri Hospital. நேற்றுக்கு மட்டும் ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தோம், சிங்கிள் எத்தியோப்பியன் ஃப்ளைட்டில் we got 22 patients coming to Kaveri Vadapalani to get that health care treatment. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ரெப்யூட்டேஷன் இப்போ இருக்கு. ஸோ காவேரியில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட் 3 டெஸ்லா எம்ஆர்ஐ இருக்குது, 50 ஸ்லைஸ் சிடி இருக்குது, பெஸ்ட் மாடுலர் தியேட்டர், எல்லா ஃபெசிலிட்டியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் குட். பட் அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரேட் கன்சல்டன்ட், ஃபென்டாஸ்டிக் கன்சல்டன்ட் டீம் இருக்காங்க. டாப் நியூரோ சர்ஜன்ஸ், ஸ்பைன் சர்ஜன், ஆர்த்தோபெடிஷியன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா the பெஸ்ட் டீம் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் இதோட முக்கியமான விஷயம் வந்து எத்திக்கல் ப்ராக்டிஸ். ஸோ வந்து நமக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல டாக்டர்ஸ், பட் முக்கியமானது இந்த ஒரு ட்ரஸ்டட் நேம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து எத்திக்கல் ப்ராக்டிஸ். ஸோ வந்து அது எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். நோ அன்வான்டட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், நோ அன்வான்டட் சர்ஜரிஸ், எதுவுமே அந்த பேஷண்ட்டுக்கு என்ன அவசியமோ எது முக்கியமோ அதை மட்டும் தான் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். So, I forgot to tell about the transplant program. We have got a fantastic multi-organ transplant team, liver, kidney, heart and lung transplant எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். And that is also now being accredited by the JCI. JCI பார்த்தீங்கன்னா ரொட்டீனா பார்த்தோம்னா 4 days inspection வருவாங்க. When we include the transplant program, they come for the additional 5th day. So we are one of the very few centers to have a JCI accredited transplant program. ஸோ இதில் வந்து இன்னொரு இது வந்து இந்த 8th edition சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த வருஷம் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 1st January தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு சில நியூ திங்ஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சிங் இது. பட் வி ஹவ் காட் அ ஃபென்டாஸ்டிக் டீம் அண்ட் வி ஹவ் ஆல்ரெடி டன் தட். இந்த சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னையோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது 1640 ஆரம்பிச்சு இருக்கு. அது சென்னை மெட்ராஸ் எப்போ ஆரம்பிச்சதோ அதே டைம்லேயே ஹெல்த் கேர் இன் மெட்ராஸ் வந்து அவ்வளோ பாப்புலர். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா அதே டைம் பீரியட்ல ஆரம்பிச்ச ஒரு ஹாஸ்பிட்டல், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த வேர்ல்ட்.
அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ப்ரைவேட் ஹெல்த் கேர் செக்டர்லேயும் நம்ம நல்லா டெவலப் ஆகி சென்னைன்றது பார்க்கும்போது வேர்ல்டுலேயே ஒரு ஹெல்த் கேர் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு குவாலிட்டியும் இருக்குது, நல்ல டேலண்ட்டும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன கேப்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து மெட்ராஸ்க்கு அந்த பொசிஷன் ஒரு சேலஞ்சா இருந்தது வந்து டெல்லி அண்ட் பாம்பே, அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு நிறைய டெவலப் ஆச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஃப்ளைட் கனெக்டிவிட்டி. நிறைய அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபாரின் பேஷண்ட்ஸ்லாம் வரதுக்குலாம் வந்து கனெக்டிவிட்டி அந்த ஊர்களுக்கு ஜாஸ்தியா இருந்தது. பட் இப்போ மெட்ராஸ் ஸ்லோவா வந்து நம்ம ரீகன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மொமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃப்ளைட் கனெக்ஷன்லாம் இருக்கிறதுனால நிறைய இன்னும் இன்டர்நேஷனல் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த இதில் தான் நமக்கு வந்து இந்த 8th எடிஷன் பார்க்கும்போது இப்போ நம்ம அஃபிஷியல் நம்ம செக் பண்ணோம். நம்ம வந்து செக் பண்ணும்போது we are the first hospital to get JC accreditation and probably நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. It can be the first in the world also. It's a proud moment for all people in Chennai, in Madras, all the healthcare institutions and தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது அதாவது நமக்கு பழைய ஃபேமஸ் 1640 எல்லாம் எப்படி ஃபேமஸாக இருந்தாமோ அதோட ஒரு பெட்டர் பொசிஷனில் இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அத்தாட்சி. ஸோ தேங்க்யூ ஆல். And joy, I extend my heartfelt thanks to God Almighty for His guidance and blessings, making our journey through the Joint Commission International Survey a successful one. Leadership is not about titles or power. It's about impact, influence, and inspiration. Special thanks to our beloved co-founder and executive director, Dr. Aravindan Selvaraj, for being the driving force and freedom to execute our plans. So it not only empowered us, you have given a free hand to us. Thank you. It made us to drive to excel. Thank you, sir. I would like to thank our valued patients. Their feedback during the survey about our hospital services really made a difference to complete our Joint Commission International Survey a successful one. Thank you, patients, for choosing us. We remain dedicated to provide you with a compassionate and world-class health care. I would like to special thanks to our doctors who involved and given extraordinary support to our survey process. Our doctors' clinical experience and commitment to patient safety played a vital role in achieving this milestone. Thank you, doctors. Our nurses, who are the backbone for this entire JS journey. Their commitment to quality care, continuous effort, resilience to deliver world-class healthcare really made a truly impact. Thank you, nurses. This achievement is a testament to our shared vision and commitment to deliver a highest level of patient safety during their care at the Kaveri Hospital, Vadapalani by our support team, housekeeping team, engineering team, operations team, security and paramedical team. Thank you all. Special thanks to my quality department staff who are my incredible team and for being the strong ground force behind our success. Thank you, team. A special thank you to the press and media for your continued support in highlighting our journey and accomplishments. Your role in sharing our services within the community is really invaluable. Great leadership is not about being in charge, but about taking care of those in your charge. Special thanks to our medical director, Dr. Ayyappan Punnusamy, Director Operation Mr. Kingsley, and Medical Administrator Dr. Purna Chandran for their unwavering support, guidance, and commitment to excellence have been instrumental in our success. Your leadership has not only inspired us, but also a new set standard for the patient safety and care. Once again, I appreciate each one of you for your contributions. Let's continue to raise the bar and strive for even great success in the future. Thank you.